மிக சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய வேத வசனம் சொல்வதைப் போல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவர் கனப்படுவார் என்கின்ற இந்த பிரதான சத்தியம் அருமையான பிரதமர் பேராயர் ஐயாவுடைய முயற்சி. இந்த சத்தியத்தின்படி இது அநேக இடங்களிலே விரிந்து பறந்து ஆண்டுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருப்பது என்பதை குறித்து தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான ஐயாவை 2024 5வது மாதம் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு கூடிகைக்காக வந்திருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் அருமையான ஐயாவை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகாக நாங்கள் பேசிக்கொண்ட நிமித்தம் ஐயாவின் அழைத்திருந்தேன். எங்களுடைய பகுதிக்கு ஒரு ஊழியர் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் கூப்பிட்டிருந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால முதல் முறையாக அருமையான ஐயா ஐயாவோட பேராயர் டேவிட் பண்ணி ஐயா ஆஸ்மர் இவங்கெல்லாம் வந்து முதல் கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு அந்த கூடைகளை கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகள், அதனுடைய இந்த அருமையான இந்த தேவ ஒளியுடைய திட்டங்கள், நோக்கங்கள், இது எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஊழியர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பகுதிகளிலே வந்தனுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், உங்களுடைய அந்த பேராயத்தில் நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி அநேகர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இப்போ அந்த கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அந்த தாலுகாவிலும் நம்ம இந்த தேவ ஊழியர்கள் மூலமாக 9 தாலுகா இருக்கிறது. இந்த 9 தாலுகாவிலும் பொறுப்பாளர்களை நியமிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நம்ம கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அன்னைக்கு அந்த கூடுகைக்கு வந்த அன்னைக்கு ஒரு 7 பேருக்கு பொது ஆடைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாக பொது ஆடைகளை கர்த்தர் கொடுக்க உதவி செய்தார். தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நீங்கள் அநேக ஊழியர்களை அவர் கனப்படுத்த விரும்புகிறார். இந்த ஊழியம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக தெரியாத ஊழியர்களை, தெரியாத முகங்களை அவர் அநேக நபர்களுக்கு அதை வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதான பிரகாசத்தை கொடுக்கும்படியால் இன்னைக்கு கிராமங்களில் இருக்கிற அநேக ஊழியர்கள் வெளியிலே தெரிவதில்லை. இன்னைக்கு கிராமங்களில் இருக்கிற ஊழியர்கள் இன்னைக்கு மிக மோசமாக சூழ்நிலைகளை ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவனுடைய கிருபையினால் உதவிகளை செய்வதற்கு இன்னைக்கு முன் வந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த ஊழியம் விரிவடைந்திருக்கிறது. இந்த ஊழியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்கிற பொழுது நிச்சயமா ஒரு குறைவில் இருக்காது. இது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஊழியர் விசுவாசிகளை கூட்டிடலாம், ஆனால் நம்ம ஊழியர்களை கூட்டுவது மிக மிக அரிதான காரியம். எங்களுடைய பகுதிகளிலே நான் தெரிந்து கொண்ட விஷயம். ஏன்னா தயவுசெய்து பற்றிக்கிற மன்னிக்கவும், நம்ம ஊழியர்கள் பிரசன்ட் பண்ணுவான், ஒருமனப்படணும், கூடணும், ஐக்கியப்படணும், செவிக்கணும், அப்படி இப்படி சொல்லுவான். ஆனால் ஊழியர்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம். நிறைய கான்ஃபிளென்சிகள், நிறையா உள்ளுக்குள்ளே சில காரியங்கள்னால என்ன செய்ய முடியாது, ஒருத்தரே ஐக்கப்பட முடியாது, சுதந்திரம் சொல்ல முடியாது. இப்படி பலத்த பயங்கரமான சில காரியம் நமக்குள்ளே இருக்கிறது, போதிக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கிறது என்பதே நாம் காரியம் அறிந்து வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதெல்லாம் இன்னைக்கு அந்த காரியத்தெல்லாம் களைந்து போட்டு அநேக ஊழியர்களை பேராயர்களை அதிகமாக இணைத்திருக்கிறார்கள். ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லார்களையும் எல்லாம் உருவாக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய சித்தம் அந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் நிறுவதற்கான
சரியான திட்டத்தை ஒரு கையில் எடுத்திருக்கிறாங்க. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ ஊழியர் ஊழியர் ஐக்கியம் இது மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, அநேக மாநிலங்களே இது விரிவுபடுத்தப்பட வேண்டும், விரிவாக வேண்டும் என்று ஒரு தாழ்மையோடு கூட இந்த தேவ ஊழியர் ஐக்கியத்துக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைத்து அந்த தேவ ஊழியர் ஐக்கியம் மிக சிறப்பாக வளர்வதற்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. ரெவரண்ட் டாக்டர் காளையப்பன் அவர்களுக்கு மிக்க நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே உட்காரு, இதில் உட்காரு. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க உட்கார இடம்னு சொல்ல கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேரை அழைச்சிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் ஊழியர் கூட்டங்கள் நடத்துகிற போது அதில் ஒரு அற்புதம் செய்வார். இதில் ஃபஸ்ட்டு முறை ஊழியர் கூட்டம் நடத்தின போது தேவன் இதில் ஒரு அற்புதத்தை செய்தார். இதில் இது சிறப்பாய் கட்டப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த மீட்டிங் முடித்த உடனே அடுத்து ஒரு அற்புதம் நடக்க போகிறது அந்த எதிர்பார்ப்பில் தான் இதை வைத்திருக்கிறோம். நம்முடைய பாஸ்டர் ஷீலா எபினேசி அவர்கள் இதில் போய் ஊழியர் கூட்டம் நடத்தினோம். அவங்களுக்கு இது தர போடப்படாமல் இருந்துச்சு, மேலே கைப்பிடிச்சுவர் கட்டப்படாமல் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். சில வேலைகள் செய்யப்படாமல் இருந்தது. ஆனால் அது இப்போ முடித்த உடனே சில 1 லட்சம் 2 லட்சத்துக்கு அதிகமான வேலைகள் முடிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் சிறப்பாக அந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து வருகிறார். எல்லாரும் கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் மான்சார் அவர்களுடைய இடத்துல ஊழியர் கூட்டம் நடத்தின போது அங்கே இப்போ அடிக்கல் நாடப்பட்டு கட்டடம் கட்டப்பட்டு கொண்டு தேவன் வேலையை தொடங்கி விட்டார். கர்த்தர் அதை முடிப்பார். அவர் தொடங்கினார், அவர் முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் பாஸ்டர் ஜோசப் அவர்களுடைய ஜோசப் சரவணனுடைய சபையிலே ஸ்தோத்திரம் மங்கடையாக கிடந்துச்சு. அதில் போய் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு 9 அடி கட்டப்பட்டு மேலே வந்துச்சு. சீட்டு மட்டும் போடணும். வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை அதை நீங்கள் செய்து முடிப்பார் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரும். ராஜ்யத்தை கட்டுறது தான் நம்ம வேலை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஐயா அவர்கள் பிரசங்கம் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ராஜ்யத்தை குறித்தே பேசியிருக்கிறாங்க. நம்ம வந்தது ராஜ்யத்துக்காக தான். தேவன் தெரிந்து கொண்டது ராஜ்யத்துக்காக தான். இயேசுவின் பிரசங்கம் ராஜ்யத்துக்காக தான். அல்லேலூயா. இயேசு அதற்காக சபையை கட்டணும், ஊழியக்காரங்களை உருவாக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஜபக்குழுக்களை உருவாக்கணும், எல்லா தெருவிலும் ஜபக்குழுக்கள் நடத்தப்படணும், எல்லா கிராமங்களிலும் ஊழியர் சபை கட்டப்படணும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமாக மடமடன்னு நம்ம ஐக்கியத்தில் ஸ்தோத்திரம் 2 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறோம். அவர்கள் துண்டு பிரதி ஊழியர்களாக இருந்தார்கள். அவர்கள் இப்போது சுவிசேஷ பணியை செய்யும்படியாக கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் ஊழியர்களாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய மத்தியிலே. சிறப்பாக ஸ்தோத்திரம். அருமையான தேவ மனிதர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மகேந்திரன், மோசஸ் மகேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 40 பேரை வைத்து அவர்கள் துண்டு பிரதி ஊழியங்களும் சுவிசேஷ ஊழியங்களும் சிறப்பாய் செய்து மாதத்தில் 5 கூட்டங்களை நடத்தி அவர்கள் சிறப்பாய் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு அபிஷேக பட்டமளிப்பு கொடுக்க இருக்கிறோம். அதுபோல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியில் ஊழியங்களை செய்யும்படி, நம்ம ஐக்கியத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு சுவிசேஷகரை நாம் இன்றைக்கு அபிஷேக பட்டம் கொடுக்கிறோம். எம் டேவிட் அவர்கள், டேவிட் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் எம் டேவிட் அவர்கள் சமுதாய சோசியல் ஒர்க்கில் அவங்க தீவிரமாய் ஸ்தோத்திரம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடு அநேக காரியங்களை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்தில் ஈடுபட்டு செய்யும்படியாக அபிஷேக பட்டம் பெறுகிறார்கள். 2 பேர் முன்னாடி வருவாங்க. அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு சான்றிதழை கொடுத்துட்டு நம்ம செய்தியை கேட்க போகிறோம். ஒரு 5-6 நிமிடத்துக்குள்ளாக நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் முன்னாடி வரும்படியாக தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல வந்துருங்க, இந்த இடத்துல வந்துருங்க. ஐஸ்வர்யா சிஸ்டரும் வந்துருங்க. ஐஸ்வர்யா சிஸ்டரும் வந்துருங்க. ஐஸ்வர்யா எங்கே நில்லுங்க.
இங்கே நில்லுங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு வாங்க செய்யுங்க. ஸ்தோத்திரம். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. எனக்கு அபிஷேகப்பட்டம் இப்போ முதல்ல தூத்துக்குடியில் கொடுத்தாங்க. 4 பெரிய பரிசுத்தவான்கள் எனக்கு முத அபிஷேகப்பட்டம் கொடுத்தாங்க. அதற்கு காரணமான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஸ்டீவன் ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த போது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எனக்கு இந்த முதல் ஆர்டினேஷன் கொடுக்கும்போது அந்த ஆர்டினேஷன் ரொம்ப சிறப்பானது. வாழ்க்கையை மாற்றும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், கிறிஸ்துவுக்கு பதிலாக நம்மை இந்த பூமியிலே நடத்தும். இயேசு என்ன செய்கிறாரோ அதையே நாம் செய்யும்படியாக தேவன் கிரியை நடப்பிக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ அதுக்கு பிறகு 12 பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டம் வாங்கின பிறகு 12 பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன். யார் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு எல்லா மாவட்டத்திலையும் கர்த்தருடைய பணியை சிறப்பாக தைரியமாக செய்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், 3 செனாட் வந்துச்சு. ஐயா நாங்கள் உங்களுக்கு பிஷப் பட்டம் தாங்க வாங்கி 3 செனாட்லேயும் பிஷப் பட்டம் வாங்கி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி 5 டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தலைவர் திருமறை மேய்ப்பர்களின் தந்தை ஸ்தோத்திரம் பேட்ரிக் ஐயா தான். ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு கையெழுத்து போட்டார். அதுக்கு பிறகு ஊழிய வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் ஓடி வந்து கொடுத்துருங்க. அல்லேலூயா. 12 பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் 15 சபைகளை கட்டியிருக்கிறேன். நம்ம சென்னையில் மட்டும் 9 சபைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். காரணம் அந்த ஆர்டினேஷன், அபிஷேகம். அந்த அபிஷேகம் இவர்களுக்கு வரணும். ஊழியத்தை கட்டணும், ஜெபக்குழுக்களை உருவாக்கணும், சபைகளை கட்டணும், சுவிசேஷ ஊழியத்தை தேசமங்கள் செய்யணும். 140 கோடி மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இவர்கள் செயல்படணும். ஸ்தோத்திரம். இவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும் இடத்தில் நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் நம்முடைய பிரதம பேராயர்களை வரவழைத்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய ஐக்கியத்தின் அபிஷேக குழுவிலே அபிஷேக பட்டம் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பிரதம பேராயர் டாக்டர் மார்ட்டின் ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம். பிரதம பேராயர் டாக்டர் பேட்ரிக் ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம். பிரதம பேராயர் டாக்டர் அருள் பிரகாசம் ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம். நம்முடைய துணைத் தலைவர்கள் ஸ்தோத்திரம் அருமையான ஸ்தோத்திரம் வேதராஜ் ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம். நம்முடைய பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய டெப்டி மாடரேட்டர் பேராயர் டாக்டர் மரியதாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் அநேக முக்கிய தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. காரணம், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சிறப்பாக ஊழியம் செய்யணும், லட்சக்கணக்கான மக்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவன் கோடிக்கணக்கான ஜனங்களை இந்த தேசத்தில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இவங்க 3 பேரையும் அபிஷேக பட்டம் கொடுக்கும்படியாக நம்முடைய பிரதம பேராயர்கள் இவர்களுக்காக விசேஷித்த தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. அதற்கு முன்பு இவரிடத்தில் ஒரு சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். என்னை நோக்கி நீங்கள் ஸ்தோத்திரம் பதில் சொல்ல வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம் கேட்கும்போது நீங்கள் ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிறத மட்டும் சொன்னோம். சரியா? தேவ ஊழியர் சுவிசேஷகர் பட்டம் அளிக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
அந்நிய பாசை அடையாளத்தோடு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்று உங்கள் ஊழியத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். தேவன் உங்களை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது உண்மை என்று சொன்னால் ஆம் இல்லை என்று நீங்கள் இப்பொழுது நம்முடைய மாமன்றத்துக்கு முன்னதாக பதிலளிக்க வேண்டும். தேவன் உங்கள் ஊழியத்திற்கு அழைத்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவத்தில் ஒருமையும் ஒருமையில் திருத்துவம் என்ற வேதாகமும் சொல்லுகிற வேத சாஸ்திரத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறீர்களா? திருத்துவத்தில் ஒருமையும் ஒருமையில் திருத்துவம் என்ற வேதாகம வார்த்தையின்படி தேவன் உங்களை அழைக்கிற விதிகள் அத்தனையும், வரங்கள் அத்தனையும் திருச்சபையின் வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்துவீர்களா? வானமும் பூமியும் கொள்ளாத மகத்துவ தேவநாமத்தை மனுக்குலத்திற்கு மகிமைப்படுத்த மனிதர்களுக்குள்ளே உண்மை விசேஷித்த அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மன உறுதியும் மனத்திடனும் உங்களுக்கு உண்டா? நம்முடைய பிரதம பேராயர் அருள் பிரகாசம் ஐயா அவர்கள் சொல்லுகிற 1 தீமோத்தேயு 4:12 உள்ள ஆவியானவர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் படி நீங்கள் நடந்து அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கும் உலக மனிதர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் முன்மாதிரியாக இருப்பீர்களா? இந்த அபிஷேக பட்டம் மற்ற மதங்களை விட, மத தலைவர்களை விட, அரசியல் கட்சிகளை விட, உலகத்தில் உள்ள எல்லா பதவிகளை விட மேலான ஒரு தேவ ஊழியர், கிறிஸ்துவின் ஊழியர் பட்டம் என்பதை நீங்கள் எப்போதும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியாய் அனுபவித்து நீங்கள் ஊழியம் செய்வீர்களா? செய்வோம். கர்த்தர் உம்மை அழைத்த அழைப்பின் வேளையில் எந்த நேரத்திலும் எதையும் இயேசுவுக்காக செய்ய அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீர்களா? கொடுப்போம். தேவன் சமூகத்தில், மாமன்றத்தில் எல்லாரும் முன்பதாக நீங்கள் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்களை இன்று இந்த நம்முடைய மாமன்றத்தின் முன்பதாக இந்த சுவிசேஷ பணியை, கிறிஸ்துவின் ஊழியத்தின் பணியை செய்ய உங்களை நாங்கள் அபிஷேகிக்கப் போகிறோம். அதற்கு முன்பு நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த உறுதிமொழியை சொல்ல நீங்கள் எல்லாரும், நீங்கள் 3 பேரும் சொல்லணும். விசேஷமாக எல்லாரும் சொல்லணும். நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். பணியை செய்வதற்காக, தேவன் கிரியை செய்யும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்க சொல்ல நீங்களும் சொல்லும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர்களும் கொஞ்சம் எழுந்து நின்று இந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்வோமா? இந்த உறுதிமொழியை நாம் சொல்ல நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இயேசு எங்கள் தெய்வம், இயேசு எங்கள் தெய்வம். இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு. அதை காப்பாற்ற ஜெபிப்போம், அதை காப்பாற்ற ஜெபிப்போம். தமிழ்நாடு எங்கள் தாய்மண், தமிழ்நாடு எங்கள் தாய்மண். அதில் ஆத்தும ஆதாயம் செய்வோம், அதில் ஆத்தும ஆதாயம் செய்வோம். பரலோக ராஜ்யம் கட்டப்பட, பரலோக ராஜ்யம் கட்டப்பட, சுவிசேஷம் சொல்லி சபைகள் கட்டுவோம், சபைகள் கட்டுவோம். இந்தியாவின் அரசியல் சாசன சட்டம், இந்தியாவின் அரசியல் சாசன சட்டம் மற்றும் அதன் இறையாண்மையில் தளராத உறுதியையும் நம்பிக்கையும் கொண்டுள்ள நாங்கள் இந்தியா, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதாரம், தொழில் சபை ஊழியர்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் எங்கள் பிரயாசம் முழுமையும்
பயன்படுத்தி ஜெபிப்போம். சுவிசேஷம் பரப்பிடுவோம் என்று இந்த நாளில் உறுதியேற்கிறோம். சபை பாகுபாடு, இனம், ஜாதி, மொழி, மாநிலம், நிறம் என்ற மனிதர்களை புண்படுத்தும் பாகுபாடு ஏற்றத்தாழ்வு பாராமல் அனைத்து தரப்பிலும் அன்புடன் ஒற்றுமையுடனும் சமத்துவமாக சகோதர சிநேகத்தோடு அனைவருடன் பரிசுத்தமாக வாழ ஊழியம் செய்ய எங்களால் விசுவாசத்தோடு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு ஜெபிப்போம், செயல்படுவோம் என்று இன்று உறுதியளிக்கிறோம். தீண்டாமை, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும், பிறருக்கு தீமை செய்தல், கொல்லாங்கு செய்தல் போன்ற பாவங்களை அவைகளை எதிர்த்து அவைகளை முழுமையாக ஒழிக்க செயல்பட்டு ஜெபிப்போம். ஆத்தும ஆதாயம் செய்வோம் என்றும் உறுதியளிக்கிறோம். அபிஷேக பட்டம் அங்கீகாரம் பெற்றுக்கொண்ட நான் இந்த மெய் தேவனுடைய ஊழியத்தை உண்மையோடும் நல்லொழுக்கத்தோடும் உற்சாகமாய் செய்வோம். இந்த ஐக்கியத்திற்கும் மாமன்றத்திற்கும் நற்பெயரு பெற்றுத்தர தேவனுக்கு பயந்து பணி செய்வோம் என்று உள்ளன்போடு உறுதியளிக்கிறோம். தேவனுக்கே மகிமை, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ண எல்லா ஊழியக்காரர்களும் சேர்ந்து பிரதம பிரேயரில் சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி கரங்களை அவங்க மேலே முன்னாடி நீட்டுங்க. ஒரு அடி மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பது அவங்களை எல்லாரும் நோக்கி கரங்களை நாட்டுங்க. அவர்களை நோக்கி எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு அடி மட்டும் பாடலாம். ஹல்லேலூயா. மரவான்னு பாடலாம். அழைத்தவர் உன்னை அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாரோ, மனிதனின் அன்பு நிலை மாறினாரோ, மகிமையின் தேவன் உன்னை மறவா, மகிமையின் தேவன் உன்னை மறவா. கரங்களை அவங்களுக்கு நீட்டி சொல்லுங்களேன். மறவா, இயேசு மறவா, ஒரு எமை பொழுதிலும் உன்னை மறவா, மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. அவர்களை அபிஷேகம் செய்வோமா? மறவா, இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா, மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. இப்போது நம்ம
நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பிரதம பேராய மார்ட்டினையா அவர்கள் நம்முடைய சுவிசேஷகராக பட்டம் பெறுகிறதான ஸ்தோத்திரம் அருமை என் டேவிட் அவர்களுக்கு பரலோக அபிஷேக தைலமிட்டு அவர்களுக்காக ஜெபித்து இன்று இப்பொழுது அருமையான அவர்களுக்கு மட்டும் ஒரு அபிஷேக பட்சத்தை இப்பொழுது கொடுப்பார்கள் மாற்றினை அவர்கள் ஸ்தோத்திரம் நன்றி. சோசரம் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக முயற்சிக்கிறோம், சோசரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு செய்க பட்டம் பெறுகிற அருமையான சகோதரரை கருத்தை கொண்டுகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் துணிமல்லாத காரியத்தை செய்தாரோ செய்யவில்லையோ என்பதை நாங்கள் அறிவோம். இருந்தாலும் கடந்தவர்களெல்லாம் ஒழித்து போகட்டும். இன்றையிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகத்தோடு கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு வாழும்படியாக அவர் மேல் பரிசுத்தாவின் அபிஷேக தைலத்தை சாமுவேல் தாவீது தலையிலே அபிஷேக தைலத்தை ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணது போல மேல் மகன் சிரசு மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றுவதே இயேசு நாமத்தில். என் கரம் இந்த கரம் ஆணி இந்த கரத்தை சிந்தன கரம் இந்த கரத்திலிருந்து அபிஷேக பந்தம் வைப்பது இறங்கட்டும் இயேசு நாமத்தில். இப்படி அநேக சிந்தைகள், செயல்கள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள் இன்றையோடு ஒழிந்து போய் இயேசுவின் சிந்தையோடு வாழும்படியாக புது சிந்தை, புது அபிஷேகம், புது ஆட்சியமைக்கப்பட்ட மகனாக ஊழியக்காரராக மாற்றும் ஆண்டவர் பாடுகளெல்லாம் ஒழிந்து போகட்டும். இன்றையெல்லாம் புது சிருஷ்டியாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரராக மாற்றும் ஆண்டவர். செய்கிற செயல்கள் எல்லாம் உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும். எங்கெல்லாம் செல்றாரோ அங்கெல்லாம் அற்புதம் அடையாளத்தை காணத்தக்கதாக ஒரு அற்புதத்தை அடையாளத்தையும் நடத்தி காட்டும் ஆண்டவரே. உள்ளத்தை காசு நீங்க பாதுகாக்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில். பிதா, குமார், பரிசுத்தாவினாலே ஐயாவை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் அங்கீகரிக்கிறோம். இந்த திருத்தப்பை அடுத்து ஐஸ்வர்யா அவர்கள் வருவாங்க. நம்முடைய பிரதம பேராயர் அருள் பிரகாஷ் அவர்கள் அபிஷேகப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் கட்டளை மூடலாம். விசேஷமாய் சுவிசேஷ வேலைக்காக இப்பொழுது கவனிக்கலாம். குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை விட்டு விசாரிப்பார். ஆகவே இந்த குடும்பம் உண்மையாகவே நன்றாய் போதிக்கப்பட்டு இப்பொழுது அடுத்த நிலைக்குள்ளாக இவர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையாகவே இவர்களை திருமறை பேராயர்களின் பேரவை மூலமாகவும் தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியத்தின் மூலமாகவும் இப்பொழுது ஐஸ்வர்யா அவர்களை நாம் சுவிசேஷ ஊழியத்திற்கென்று இவர்களை பிரித்தெடுத்து இந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறோம். விசேஷமாய் ஒரு நேர ஊழியர்கள் வந்திருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தலாம். எல்லாம் கைகளை உயர்த்தி விசேஷ அபிஷேகம் இவர்களுக்குள்ளே கடந்து வரும்படியாய் இப்பொழுது வரங்களை பெற்றுக்கொண்டு மகிமையின் பிரசன்னம் கட்டவிழ்க்கப்பட்டு தேவநாம மகிமைப்படும்படியாய் இவர்களை நாம் இப்பொழுது இந்த திருமறை பேராயர்களின் பேரவை மாமன்றத்தின் மூலமாகவும் தேவ ஊழியர் ஐக்கியத்தின் மூலமாகவும் இவர்களை நாம் அப்படியாய் அபிஷேகிக்க போகிறோம். எல்லாரும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஐஸ்வர்யாகி உன்னை சுவிசேஷியாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருமறை பேராய பேரவை மூலமாகவும்
தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியத்தின் மூலமாகவும் உன்னை இந்த உலகத்துக்கு சுவிசேஷியாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து பிரதேசம் பண்ணுகிறோம். ரீமா லக்க லத ரபா பாபா லிக்க லத ரபா பாபா லிக்க லத ரபா ஷபத ரபா கராதி நிமரபோ தமலமல மக்கராதி நிம ரபா பாபா பாபா 9 வரங்களினால் முத்தரித்து உம்முடைய அடியானுக்கு கொடுத்து திருநிலைப்படுத்துகிற தகுதியின் மூலமாய் இந்த மகளை சுவிசேஷியாக ஊழியத்தின் வேலை ஊழியக்காரியாக பிரதிஷ்டை பண்ணி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்தும். அடுத்து அருமையான ஸ்தோத்திரம் மோசஸ் மகேந்திரன் அவர்கள் வருவாங்க. பேராயர் வேதராஜையா அவர்கள் வருவாங்க. பிரதம பேராயர் டாக்டர் அருமையான பேட்ரிக் ஐயா அவர்கள் வருவாங்க. ஸ்தோத்திரம் மரியதாசி அவர்கள் வருவாங்க. அவருக்கு நாம் சுவிசேஷம் வாங்க. ஷகா ரக துலப கதர கதுலப கதியா ஓ ரபதல கதர பகதுலப கதியா வாங்க வாங்க. கதருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மோசஸ் மகேந்திரன் அவர்கள் ஒரு அட்வொகேட்டாக அழைக்கப்பட்டவர். ஹைகோர்ட்டில் மக்களுக்காக வாதாடி நீதி வாங்கி கொடுக்கிறவர். ஊழியராக அழைக்கப்பட்டிருக்கிறார். சிறப்பான கூட்டத்தை செய்து வருகிறார். பல மாவட்டங்களில் கர்த்தருடைய சுவிசேஷ பணியை செய்து கொண்டு தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இடத்தை வாங்கி அதில் ஒரு ஜெப மையத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை நாம் பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அங்கீகாரம் கொடுக்கிறோம். தேவன் அவரை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அவர்கள் மீது கை வைத்து அவர்கள் வேதராஜை அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இரண்டாவதாக ஸ்தோத்திரம் அபிஷேக தைலத்தை வார்த்து நம்முடைய ஸ்தோத்திரம் பேட்ரிக் ஐயா அவர்கள் அதிகாரப்படுத்தி அவர்களை அபிஷேக பட்டம் அளிப்பாங்க. நானும் டெப்டி மாடரேட்டரும் இணைந்தவர்களோடு சேவம் பண்ண போகிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, கிருப்பின் கருத்தில் ஒப்படைக்கிறோம். யாரை முன்குறிக்கிறீரோ அவரை அழைக்கிறீர், யாரை அழைக்கிறீரோ அவர்களை அபிஷேகத்தில் இந்த கனமான பணியில், இந்த பரிசுத்த பணியில், தேவ பணிகளை இணைத்து வரங்களினால் வல்லமையினால் அலங்கரித்து நேகருக்கு வெளிச்சமாக பார்த்துகள் செய்கிற பிதா குமார் நாமத்தினாலே ஒரு இது மலக்ஷலது ஒரு இது நித்தன மங்களந்து நித்தன நிமியாந்து நிமிக்கிறவ ஒரு சக்க நிமியாந்து பலப்படுத்தும் ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் துணையோடு தேவன் அவர்களோடு செய்கிற கிரியை இந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட கிரியைகள் செய்து அநேகரை தேவ பணிக்கென்று நல்ல ராஜ்யத்தை என்று ஆய்வுபடுத்தி ஆசீர்வதியும் தொடர்ந்து கிருபை ஒரு வசனம் படிக்கலாமே. 2 தீமோத்தேயு 4:5 ஒரே ஒரு வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாராவது சத்தம் வாசிக்கலாமே. ஜீசஸ் பிதாவே மக்கள் நன்றி. ஊழியக்காரங்க எவ்வளோ நேரமாக வசனம் எடுப்பீங்க? விசுவாசம் விட்டதுன்னா 10 வருஷம் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷ வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷ வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதுக்காகத்தான் கர்த்தர் ஐயா அவர்களை நாளையில் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் இன்றைக்கு உறுதிப்படுத்தத்தக்கதாக இன்றைக்கு அத்தனை பரிசுத்தம் பண்ணதாக அபிஷேகம் பண்ணுறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ரீபாத ராதா நாம ஊராக்கார அதோடு ரேபின் யாக்கரா சுவிசேஷ வேலையை நீ செய்.
ஹalleluya. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். அதற்காகவே நீ முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு எரேமியா 1:5 படியாக முன்குறிக்கப்பட்டு இருக்கிறாய். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தை அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரே, பரலோகத்தை அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்காக, அறுவடை செய்வதற்காக விழுந்து கிடக்கிற ஏராளமான கோதுமை மணிகளெல்லாம் அறுவடை செய்து கர்த்தாவே கலந்து கூட சேர்க்கத்தக்கதாக அதற்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அருமையான இவரைக்காய் கருத்து கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பூரா ராதா நாம அதால ரைக்கா ராதா தீங்கு அனுபவி ரிபி கபர பலபா ஊழி நிமித்த வரக்கிற தீங்கு கண்டு பின்னிட்டு பாராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கத்தக்கதாக தெளிவா இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுவிசேஷகராக நாங்கள் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுவிசேஷகராக அபிஷேகம் பண்ணுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுவிசேஷகராக இந்த உலகத்துல கர்த்தாவே அபிஷேகம் செய்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஆமென். 3 பேர் வாங்க, 3 பேர் நின்னுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாதை செய்ய ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் எழுந்து நின்று அவர்கள் நேரம் கை நீட்டி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம். அவங்க நேரம் கை நீட்டுங்க. மகா பரிசுத்தமும் கிருபையின் நம்பத்தக்கபடி உமக்கு கோடி ஸ்தோத்திரம். விசேஷித்த இந்த நல்ல நாளில் இந்த 3 ஊழியக்காரர்களை இந்த நாளில் தேவன் தெரிந்து இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக கொண்டு வர இவர்கள் 3 பேர்களையும் தேவன் நாளில் முத்துக்களாய் தெரிந்து கொண்ட நோக்கங்களை ஸ்தோத்திரம். தேவன் தெரிந்து கொண்ட நோக்கங்களை அப்படியாய் ஒழுங்கு கிரமமாய் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நேராய் கர்த்தர் பயபக்தியோடு ஆத்துமக்களை அறுவடை செய்ய போகிற இடமெல்லாம் தேவனுடைய கரம் கூட இருந்து விவேகமாய் ஞானமாய் தேவ பக்தியாய் அநேகரை வழிநடத்துவதற்கு தேவன் அவளுக்கு வேண்டிய தெளிந்த யோசனைகளை கொடுத்து வழிநடத்தும்படி, விசேஷித்த ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தும்படி, இவர்களை கொண்டு 1000 ஆத்துமாக்களை அறுவடை செய்ய தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று முதல் என் தேவன் வருகை மட்டிலும் உமக்கு சாட்சிகளாய் இருந்து அநேக ஆத்துமக்களை அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தர் உமக்கு நன்றி படைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேலும் ஆணி பாய்ந்த கரம், அபிஷேகத்தின் கரம், வல்லவின் கரம் இறங்கி கர்த்தர் அபிஷேகத்தை வழிநடத்துகிறார்கள், பாதுகாத்துக் கொள்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். நாம மட்டும் மகிமைப்படும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தினாலே ஜபத்தை தாழ்வோடு கண்டித்தோம். அவர்கள் மீது கை வைத்து நாம் செபிக்கும் போது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தலைவர்கள் வந்து முடிஞ்ச அளவில் கை வைங்க. எல்லாரும் வாங்க தலைவர்கள் வாங்க, கை வைங்க. அவங்க மேலே கை வச்சு ஷாதாராக ஆசீர்வதிப்போம். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். கை சோத்திரம் எல்லாருக்கும் சோத்திரம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காத்துக் கொள்ளும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். என்னுடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு இருக்கிறேன். என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினத்தில் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை என்னுடைய ஊழியக்காரனாக ஏற்படுத்தி இருக்கிறேன். நானே உன்னை அழைத்தேன், நானே உன்னுடன் இருக்கிறேன். தேவரீர் இவர்களை உன்னுடைய ஊழியக்காரர்களாக தேசத்தில் உமக்கு பதிலாக உன்னுடைய ஸ்தானாதிபதிகளாக ஏற்படுத்துகிறோம். இன்று முதல் இவர்கள் ஹல்லேலூயா இந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் உடைய அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற வரங்கள் 9 இரட்டிப்பாய் வெளிப்படுவதா, இவர்கள் மூலமாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களா? இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே லைனாக நில்லுங்க. நம்முடைய அழைக்கப்பட்ட செய்தியாளர் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் நின்று ஒரு சான்றிதழ் கொடுப்போம். நம்முடைய தேசிய தலைவர் ஸ்தோத்திரம் பொதுச் செயலாளர் அவர்கள் வருவாங்க. அந்த சான்றிதழை நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய தேவ ஊழியர்களும் வாங்க. முதலாவதாக ஸ்தோத்திரம் பாண்டினேய வாங்க. பாண்டினேய ஸ்தோத்திரம் 2 பேர் சேர்ந்து நல்ல நிலையை 2 பேர் சேர்ந்து இன்று முதல் டேவிட் அவர்கள் தேவனுடைய ஊழியர் சுவிசேஷகர். கர்த்தர் அவரை பயன்படுத்தி உயர்த்துவார். அடுத்து நம்முடைய ஐஸ்வர்யா அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் அவர்கள் அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம். அடுத்து நம்முடைய சுவிசேஷகர் அருமையான ஜோசப் மகேந்திரன் அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுவோம், இன்னொரு அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய